ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ கம்பெனி லீகலாக ரன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு கடைசி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நம்ம 3 lakhs மெம்பர்லேருந்து ஏதாவது ரேண்டமாக இருக்கிற 15 மெம்பர்ஸை கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பப்ளிக் ஒப்பீனியன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 15 மெம்பர்ஸ் கமாண்டர்ஸ் தான் கூப்பிட்டுருந்தாங்க நம்ம எஸ்பிஓ டீம்லேருந்து. ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்காக போன கமாண்டரில் நானும் ஒருத்தன். ஸோ என்னோடய ஜேர்னியை தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, எவ்வளவு நம்ம எஸ்பிஓ கம்பெனி லீகலாக ரன் பண்ணுறதுக்காக போராட்டி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்குலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நோட்டீஸ் போர்டில் ஒரு 4 days முன்னாடி 15 மெம்பர்ஸை நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. ரேண்டமாக வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்களை தான் கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்தை எங்களுக்கும் கமாண்டர் குரூப்பில் இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. தெரிஞ்சதும் நாங்கள் வேலூருக்கு கிளம்பி போயிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் ரீச் ஆனாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கமாண்டர்ஸ் மீட்டிங் சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டப் அப்படி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டைம் பார்க்கும்போது எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகி யாருக்கும் தெரியாத ஆளுங்களாக இருந்தோம். பட் இந்த டைம் நாங்கள் போகும்போது எல்லாருமே பிளான் போட்டு நாங்கள் போய் சேர்ந்தோம். எல்லாருமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறோம். அவங்ககிட்ட போய் நம்ம விசாரணைக்கு நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த பயம் எல்லார்ட்டுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பெரிய ஆஃபீஸரை நம்ம நேரில் போய் பார்த்து வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்கங்கும் போது எல்லாருக்குமே இருக்கிற பயம்தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது நாங்கள் எல்லாம் 7 o'clock ப்ரிப்பேராக இருக்கணும்னு சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் ரீச் ஆகும்போது கரெக்டாக 4:30 5 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் அந்த எங்களுக்கு அலாட் பண்ண ரூம்ஸ்க்கு போய் சேர்கிறதுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு. 7 to 7:30 ரெடி ஆகிட்டோம். பட் அங்கே நம்ம டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் டிலே ஆனனால நாங்கள் ஒரு 8:30 போல் தான் கிளம்பி ஒரு வேன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லோரும் ஏறி போயிருந்தோம். போகும்போதே என்னென்ன பேசினா எல்லோரும் என்னென்ன அக்யூஸ்டாகி நம்மளை உட்கார வைக்க போகிறாங்க அப்படிலாம் நிறைய ஃபன்னாலாம் பேசி போயிட்டுருந்தோம். பட் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லி ஆஃபீஸர்ஸ் சென்னை போயிட்டாங்க ஒரு மீட்டிங்க்கு. அதாவது நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 2-3 kilometers கூட இல்லை, அங்கே வரைக்கும் போன பிறகு நம்மளை திரும்பி ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வெரிஃபிகேஷனுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட எஸ்பிஓ காண்டாக்ட் பண்ணும்போது எவ்வளவு நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு தூரம் திருப்பி ரிட்டர்ன் போயிருப்பாங்க, எதுக்கு எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஒரு 15 பேர் 20 பேர்கிட்ட போகிறோம். அவங்க ஒரு மீட்டிங் வந்துருச்சுன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த டைம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு வெரிஃபிகேஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அலையணும், எவ்வளவு தூரம் போகணும்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் எஸ்பிஓக்கும் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. திரும்பி ரிட்டன் நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 to 3 hours நம்ம சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி மீட்டிங்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசணும். இனி எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுது, என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் இனிமேட்டி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு இப்போ நோட்டீஸ் போர்டே சொல்லிட்டாங்க. நம்ம போன வழியிலே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம ரொம்ப எங்களுக்கு மட்டும் சொல்கிற மாதிரிலாம் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் புது அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நேற்றுக்கு கொடுத்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். விட்ராவல் ரிக்வஸ்ட் நமக்கு இந்த வீக்லேயே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிளான் அப்ரூவலுக்கான டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் கிடச்சோம், இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். 4:30 சென்னையிலேருந்து மீட்டிங் முடித்து நம்ம டிஎஸ்பி சார் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாமே வந்துடுவாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒரு 4:30 போல் கிளம்பி அங்கே ஒரு 5 o'clock போல் ரீச் ஆனோம். ஃபஸ்ட் பார்த்தோன்னே அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டோம். உள்ளுக்கு போய் என்னமோ சொல்ல போகிறாங்க, திட்ட போகிறாங்க. எல்லாரும் 15 கமாண்டர்ஸும் பயத்தோடு தான் உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போய் பார்த்து அவர்கிட்ட பேசுகிற வரைக்கும் பயம் இருந்துச்சு. அவர்கிட்ட பேசின பிறகு எல்லா பயமும் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவர் பேசிகிட்டு இருந்தார். எல்லாரையும் பற்றி ப்ரொஃபைல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. யார் யார் எங்கெங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற நேம் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்மளோட சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சாரை கொஞ்சம் வேறு ரூமுக்கு மாற்றி விட்டாங்க. பிகாஸ் நம்ம வந்து அவர் இருக்கிறனால நல்லபடியாக பேசுகிறோம்னு நினச்சி அவருக்கு ஒரு சின்ன இது இருக்கலாம். அதனால் அவங்கள நம்ம வந்து வேறு ரூமுக்கு மாற்றிட்டு எங்கிட்ட மட்டும் தனியாக பேசினாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஸோ நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, நீங்கள் ஏதாவது லாஸ் ஆகிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பதில் சொன்னாங்க. ஸோ நானும் சொல்லியிருந்தேன். எல்லோரும் பேசி முடிச்சுட்டு அவங்கவுங்க டீட்டெயில்ஸை எழுதி அவர் வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இல்லை. ஒரு 30 to 45 மினிட்ஸ்லேயே எங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஒரு 7 பேஜுக்கு நாங்கள் ஒரு விஷயங்கள் எழுதி வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில், நேமு, அட்ரஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்மளோட ஸ்டாஃப் ஐடியும் கேட்டிருந்தாங்க, அது எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ செகண்ட் பேஜில் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கிலீஷில் தமிழில் கொஸ்டின் ஆன்சர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து ஏதாவது லாஸ் ஆகிருக்கீங்களா, ஸோ நீங்கள் வற்புறுத்தி யாராவது சேர்த்து விட்ருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி கொடுத்துருந்தோம். அது போக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெட்டர் ஒரு 3 பேஜுக்கு எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபைல், செகண்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ், தேர்டு ஒரு லெட்டர். ஸோ ஒரு 3 பேஜுக்கு. ஸோ அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா நமக்கு என்ன கண்டென்ட்னா, ஸோ இந்த மாதிரி நான் இந்த இடத்துலேருந்து வரேன். ஸோ இப்படி நான் யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாவில் எதுலையோ நான் வந்து பார்த்து இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி நான் பயனடைஞ்சனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறோம். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. யாரும் வற்புறுத்தி ஜாயின் பண்ணல அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் இப்போ பயனடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ தான். இந்த கண்டென்ட் தான் நாங்கள் 3 பேஜுக்கு எழுதி ஸோ அந்த ஆஃபீஸில் வச்சு கொடுத்துருந்தோம். எல்லாமே போட்டு ஒரு ஃபைல் போட்டு ஒவ்வொருத்தரோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதும் திரும்ப நாங்கள் வெளியே வந்துட்டோம். சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார்கிட்ட ஆஃபீஸர் பேசிவிட்டு வெளியே வந்து நம்மகிட்ட எல்லாம் நடந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. நாங்கள் அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டதும் ஒரே விஷயம்தான். ஸோ இது 3-4 மாதமாக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சீக்கிரம் எங்கள் வெப்சைட் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆஃபீஸர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியலுக்கும் உங்களுக்கும் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான். நான் இந்த விஷயங்களை மேலே உள்ள ஹையர் அஃபீஷியலுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். ஸோ நான் இன்னும் பண்ண முடியாது. நான் உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. தவிர இவங்க அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும்னு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இன்னும் மேலே போய் அங்கேருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து திருப்பி இந்த ஃபைல்ஸ்லாம் நமக்கு வந்தால் தான் நமக்கு வந்து நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இவ்வளவு போராடுறாங்க அப்படிங்கிறத நம்ம எஸ்பிஓ நான் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கெலாம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. இதுக்கு மேலே உங்களை மேடையில் ஏற்றி பாராட்டுற மாதிரி எஸ்பிஓ கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாரையுமே கூப்பிடும். ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க. அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இவ்வளவு தான் நம்ம அங்கே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அங்கே நடந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஓ அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.